while you're waiting for the manifestation of your healing or your miracle, number one, drive out disqualifying thieves in your life. Drive out disqualifying thieves னா நம்ம உள்ளத்துல இந்த மாதிரி திட்டு பசங்க இருக்கிறாங்க. யார் அது? நம்மளை பார்த்து நீ சரியில்லைன்னு சொல்ற எண்ணம், நம்மளை பார்த்து நீ தகுதி இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் பண்ணனா உனக்கு கிடைச்சிரும், நீ இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணனா உனக்கு கிடைச்சிரும், இன்னும் போய் நியாயப்பிரமாணத்து கிரியைகளெல்லாம் செஞ்சனா உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிரும் சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிற அந்த எண்ணங்கள் தான் இந்த கல்லர்கள். இன்னையிலேருந்து இதை கற்றுக்கலாமா? நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணுற அந்த கல்லர்களை நம்ம வெளியே துரத்தணும், நம்ம மைண்டை விட்டு துரத்தணும். இந்த கேள்வி ஒருத்தர், உனக்கெல்லாம் சுகம் கிடைக்குமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். உனக்கெல்லாம் நல்லது நடக்குமா? பிசாசன் என்ன கொண்டு வருவான்? ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய கிருபை அவருடைய சுகமும் சொந்தமானது. இந்த டிஸ்குவாலிஃபைங் தாட்ஸை நம்ம வெளியே துரத்தணும்.